ஈரோட்டை பற்றி சொல்லணும்னா இது மஞ்சள் நகரம், சந்தன நகரம், தொழில் நகரம், ஜவுளி நகரம், கைத்தறி நகரம், இயற்கை நகரம், விடுதலை வீரர்களை தந்த நகரம். வரலாற்று கிடைத்தரமான தந்தை பெரியாரை தந்த இந்த ஈரோட்டுக்கு பெருமையோடு இங்கே வந்திருக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்தோம், அறிவிச்சோமோ அப்படின்னு இருக்க மாட்டேன். அத்தனை அறிவிப்பையும் செயல்படுத்தி காட்டக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்துக்குட்பட்ட 29 கிராமங்கள்ல சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னர் நில ஒப்படை வழங்கப்பட்ட சுமார் 6000 ஏக்கர் பட்டா நிலங்களை தமிழ் நிலம் பதிவேடுகள்ல நிபந்தனைக்குட்பட்ட பட்டான்னு குறிப்பிட்டுள்ளதை நீக்கம் செய்து நிரந்தர பட்டாவா மாத்த அரசாணை வெளியிட்டு விட்டு அந்த மன நிறைவோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன். உங்க எல்லோருடைய கோரிக்கைகளையும் வேண்டுகோளையும் நான் நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு கவலையும் வேண்டாம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தங்கு தடையின்றி 2 மடங்கு வேகத்தோடு தொடரும்.